இன்றைக்கு உங்கள் மத்தியில் ஜெபத்திலே உறுதியாக தரித்திருப்போர் பெற்றுக்கொள்ளக்கூடிய 6 நன்மைகள், ஆவிக்குரிய 6 நன்மைகளை குறித்து நான் உங்களுக்குள்ள பேச போகிறேன். விசேஷமாக கர்த்தருடைய ஆவிக்குரிய இந்த ஓட்டத்தில் நன்றாக ஓட தேவனுடைய ஆழங்களுக்குள்ளே போக விரும்புகிற தேவ பிள்ளைகள் குறிப்பிடுங்க. இவைகள் உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாய் இருக்கும். சபையிலே எல்லாரும் தேவனுடைய ஆவிக்குரிய காரியங்களில் வளர வேண்டும் என்று தான் தேவனுக்கு ஒரே பிரியம். ஆனாலும் துக்கம் என்னண்டா, எவ்வளவுதான் சபையினருக்கு சொன்னாலும் சபையில் இருக்கிற விசுவாசிகள் தேவனுடைய சத்தத்துக்கு அவருடைய வாழ்க்கையிலே இடம் கொடுப்பது இல்லை. அதனால் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு நிலைக்கு மேலே உங்களால் போக முடியதில்லை. ரட்சிக்கப்பட்ட போது உங்களுக்குள்ளே இருந்த ஆர்வம், தாகம், நீங்கள் வளர்ந்த வேகம் அது அப்போ நின்றுட்டு, எப்பயோ நின்றுட்டு. இப்போ உங்களுக்குள்ள ஆவிக்குரிய வளர்ச்சி என்பது இல்லாமல் போயிட்டு, ஆவிக்குரிய தாகம் இல்லாமல் போயிட்டு. ஆவிக்குரிய சபையில் இருந்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழாதவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்கிறது நின்றுட்டு. நீங்கள் ஒருவேளை சொல்ல, நான் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆகிறது, 20 வருஷம், 30 வருஷம், ஆனால் ஆவியில் வளர்கிறது நின்றுட்டுண்டா நீங்கள் குழந்தைகள் தான். இந்த பிரச்சனை கொரிந்து சபையில் காணப்பட்டது. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையரை பார்த்து சொல்லும்போது சொன்னார், நான் உங்களுக்கு ஸ்ட்ராங் மீட், அதாவது இறைச்சி போன்றதான ஆழமான தேவ சத்தியங்களை கற்றுக் கொடுக்கும்படிக்காக வந்தேன். ஆனால் நீங்கள் பால் குடிக்கிற குழந்தைகளை போல இருக்கிறீங்களே. நான் உங்களோடு இருந்த காலங்களில் உங்களுக்குள்ள ஆவிக்குரிய சத்தியங்களை அறிய வேண்டும் என்கிற தாகம் இருந்தது, வாஞ்சை இருந்தது. நீங்கள் எல்லாரும் வளர்ந்தீங்க. ஆனால் நான் போனதுக்கு பிறகு உங்களுடைய வளர்ச்சி குன்றி போயிட்டு, உங்களுடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை ஸ்தம்பிதமான நிலைக்கு வந்துட்டு, வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை. இப்போ நான் பல வருடங்களுக்கு பின்பதாக பல எதிர்பார்ப்போடு நான் வருகிறேன். நல்லா அந்த ஓட்டத்தில் தொடர்ந்து ஓடிக்கொண்டு இருப்பீங்க என்று சொல்லி உங்களுக்காக தேவனுடைய பாதத்தில் இருந்து ஆழமான சத்தியங்களை நான் எடுத்துக்கொண்டு வருகிறேன். ஆனால் நீங்களோ அதை பெற்றுக்கொள்ள தகுதியற்றவர்களாய், அவற்றை குறித்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தால், பேசினால் அதை குறித்து விளக்கமில்லாதவர்களாய் இருக்கிறீர்களே. இதுதான் இன்றைக்கு சீயோனில் இருக்கிற உங்கள் அநேகரிடத்தில் இருக்கிற நிலவரம். அதுதான் சபையிலே ஒரு சிலர் மாத்திரம் நன்றாக கர்த்தருக்குள்ள ஓடுகிறார்கள். மற்றவர்கள் அந்த சாட்டு இந்த சாட்டு என்று சொல்லி ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் அதில் கவனம் செலுத்தாமல் வாழ்கிறீங்க. அதுதான் மிகுந்த பரிதாபம். சரி, காதுள்ளவன் கேட்க கடவன். கர்த்தர் வைக்கிற சத்தியத்தை, சபை வளர வேண்டும், ஆவிக்குரிய ஆழங்களுக்குள்ள போக வேண்டும் என்று நான் பேசிக்கொண்டே இருப்பேன். காதுள்ளவன் கேட்க கடவன். ஸோ ஆகவே இன்றைக்கு ஜெபத்தில் உறுதியாக தரித்திருப்போர் அப்படின்னு சொன்னால் என்னண்டா, நாள் முழுவதும் ஜெபித்து கொண்டு இருக்கிறத சொல்லலை. நாள் முழுவதும் ஜெப சிந்தை உங்களுக்குள்ள இருக்கும். ஜெபிக்கிறதுக்கென்று ஒரு வேலை இருக்கு. தானியேல்
ஒவ்வொரு நாளும் 3 வேளை ஜெபித்தான். அது சரி. ஆனால் இப்போ நீங்கள் காலையில் ஜெபிக்கலாம், இரவில் ஜெபிக்கலாம், அது உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கிற உறவு. ஆனால் மற்ற நேரங்களில் தேவனை மறந்த ஆவியானவரோட தொடர்பற்ற ஒரு வாழ்க்கை நாம் வாழலாம். நாங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தொடர்ந்தும் நாம் ஓட வேண்டும், தொடர்ந்து ஆவியானவரோடு இணைந்திருக்க வேண்டும். அப்பப்போ ஒரு நிமிஷ ஜெபம், அப்பப்போ ஒரு 2 நிமிஷ ஜெபங்கள். உங்களுடைய வேலை செய்கிற நேரம், நான் சொல்றேன், 1 நிமிஷம் ஜெபம், 2 நிமிஷம் ஜெபம். நீங்க வேலை உங்களுடைய தொழில் செய்கிற நேரமே ஆவியானவர் திடீரென்று சொல்லுவார், இவருக்காக ஜெபி. நீங்க தொழிலை செய்து கொண்டு 1 நிமிஷம், ஒரு 2 நிமிஷம் அதுக்காக கருத்தாக நீங்க ஜெபிக்கிறீங்க, உங்களோட ஓட்டத்தை ஓடுறீங்க நீங்க. இதுதான் தேவன் தம் பிள்ளைகளிடத்துல எதிர்பார்க்கின்ற அந்த இடைவிடாத ஜெபம், உறுதியான ஜெபம். ஆகவே ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருப்போர் பெற்றுக்கொள்ளக்கூடிய 6 சத்தியங்கள், நன்மைகளை குறித்து நான் உங்கள் மத்தியிலே பேச விரும்புகிறேன். கவனமாக குறிப்பிடுங்கள், வளருங்கள். முதலாவது தொடர்ச்சியாக இடைவிடாத ஜெப வாழ்க்கை கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அப்பப்போ வாழ்வை குறித்த, நீங்க உலகத்தில் முகம் கொடுக்கிற சூழ்நிலைகள் இருக்கலாம், ஆனால் அந்த சூழ்நிலைகள் கண்களுக்கு தெரிகிறதை தான் நீங்க பார்ப்பீங்க, மனுஷன் அறிவான். ஆனால் கண்களுக்கு தெரியாத, உலகத்தாருடைய எண்ணங்களிலே புலப்படாத, உள்ளே மறைந்திருக்கிற மறைவான காரியங்களை புரிந்து கொள்ளுகிற, உணர்வடைய பண்ணுகிற கிருபைய ஜெபத்திலே உறுதியாய் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் முதலாவது கொடுக்கிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்துங்கள். வாழ்க்கையில் சவால்கள் வரும், குறைவுகள் வரும், பயங்கள் வரும், இழப்புக்கள் வரும், எதிர்பாராத சூழ்நிலைகள் வரும், இதெல்லாம் வரும். இன்றைக்கு நல்லா இருக்கிறவங்க நாளைக்கு உங்களுக்கு எதிராக எழும்பிட்டு நிற்கலாம், காரணமே தெரியாமல் இருக்கும். இதெல்லாம் வரும். இது எங்களுடைய மனதில் வேதனைகளையும் பயங்களையும் கவலைகளையும் கொண்டு வரும். மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகள், உங்களுக்கு வாழ்க்கையில் செய்கிற சில காரியங்கள், நிகழ்வுகள் உங்களுக்கு மனதிலே கவலையை கொண்டு வந்துடும். இப்போ அவர் சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. ஆனால் என்ன செய்யணுமா, எல்லாவற்றையும் குறித்து, உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லாவற்றையும் குறித்து. யாராகிலும் உங்களை பார்த்து முறைச்சிட்டு போயிட்டாங்களா, உடனே இதான் அந்த ஜெபத்தில் தரித்திருக்கிறத பற்றி பேசுகிறேன். அப்போ உங்களுக்கு ஆண்டவருக்கு எப்பயுமே உறவு இருக்குது. நீங்கள் வேலை செய்து கொண்டு இருக்கிறீங்க, முன்மேசில் இருந்து வேலை செய்கிறால் உங்களை பார்த்து முறைக்கிறார். நீங்கள் ஆண்டவர்கிட்ட மெதுவாக சொல்கிறீங்க, ஆண்டவரே ஏனென்று எனக்கு புரியுதில்லை, இந்த ஆள் எப்பயுமே என்னை பார்த்து முறைச்சி கொண்டு இருக்க ஆண்டவரே, இதனால் என்னுடைய உள்ளம், என்னுடைய சமாதானம் குளையிற மாதிரி இருக்குது. நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, உங்களுடைய மகள் திடீரென்று அவளுக்கு ஆத்திரம் வருது, கோபம் வருது, நீங்கள் ஒன்றுமே பேசலை, ஆனால் அவள் எரிஞ்சு விழுகிறாள், சாமானை தூக்கி எறிகிறாள். நீங்கள் சொல்கிறீங்க, நான் பேசி பேசி பார்த்துட்டீங்க, சரி வருதில்லை. நீங்கள் உடனே சொல்கிறீங்க, ஆண்டவரே இந்த மகள், ஆண்டவரே என்னென்ன எனக்கு புரியுதில்லைப்பா, அவள் மேலே உங்களுடைய சமாதானத்தை ஊற்றுங்க. ஜெபம்னு சொன்னால் நீங்கள் ஆண்டவரோட பேசுறது தான் ஜெபம். இதுதான் அந்த இடைவிடாத ஜெபம், ஊக்கமான ஜெபம்,
தேவனோட இடைவிடாத உறவில் இருக்கிற வாழ்க்கை. நீங்க சொல்றீங்க, அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான். வாழ்க்கையில ஒரு பொருளை தொலைச்சிட்டீங்களா, முதல்ல ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த பொருளை காணல, ஆண்டவரே கண்டுபிடிக்க கிருபை தாங்கப்பா. சமைக்கிறீங்க, எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறான். புருஷன் குறை சொல்லுகிற, பிள்ளைகள் குறை சொல்றான், உப்பு இல்லை, குழம்பு இல்லை, உரைப்பு இல்லை, அது இல்லை, இது இல்லை. ஆண்டவரே இவ்வளவு தான் ஆண்டவரே எனக்கு சமைக்க தெரியும், என்ன இதுக்கு மேல எப்படி நான் சமைக்கிறது? நீங்களும் பார்த்து பார்த்தெல்லாம் சரிங்க, என்ன ஆண்டவரே இதுல பிழைக்குது? நீங்க அதை சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட. ஏன்னா அவங்க சொல்ற வார்த்தை, நீங்க கஷ்டப்பட்டு சமைக்கிறீங்க, உங்களோட பிள்ளைகள் சாப்பிடாம போனா உங்களோட மனசுல எவ்வளவு வேதனை இருக்கு. ஸோ உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற எல்லா அம்சங்களும் அதை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. தகப்பன்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே ஆண்டவரே இது ஆண்டவரே சொல்லுங்க. வேற யார்ட்டையும் மனுஷன் சொல்றதுல பிரயோஜனம் இல்லை. அவர் சொல்றார், உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினால் வேண்டுதலினால் தெரியப்படுத்துங்கள். 7ஆம் வசனம், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். அப்பொழுது ஏன்னா நீங்க இப்ப சமாதானத்தை இழந்து போயிட்டீங்க, உள்ளத்துல கலக்கத்தால் நிறைந்திருக்கு, துக்கம், அழுறீங்க. ஆகவே இந்த நேரத்தில் உங்களுக்கு வெறுப்பு வந்துட்டு நான் ஒன்றும் செய்ய மாட்டேன்ட்டு போறீங்க. ஆனா நீங்க ஒவ்வொரு சூழ்நிலை, ஒவ்வொரு காரியத்தைய தகப்பனே அப்பா அப்பா என்று சொல்ற நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வருகிறார். என்ன செய்கிறார்? உங்களுடைய உள்ளான மனிதனுக்குள்ள அவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். இது உலகம் கொடுக்கிற சமாதானம் இல்லை, தேவன் கொடுக்கிற சமாதானம். அது பரலோக சமாதானம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான என்றால் இது எங்கிருந்து வந்தது என்று கூட உங்களுக்கு தெரியாம இருக்கும். அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண, அதை சொல்ல உங்களுக்கு தெரியாம இருக்கும். ஏனென்றால் இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் இது உங்களுக்கு சம்பவிக்குது. இது மனிதன் உங்களுக்கு கொடுப்பது அல்ல, இது கர்த்தர் உன் மேல இறங்குற. நான் உங்களுக்கு ஆண்டவருக்கு இடையில எப்பயுமே தொடர்பு இருக்கு. ஒரு பொருளை தேடி போறீங்க, எல்லா கடையும் ஏறி இறங்கிட்டீங்க, எல்லா கடையும் சொன்னா இல்லை அது இப்ப வாரல்ல. நீங்க சொல்றீங்க, ஆண்டவரே எனக்கு கட்டாயமா இந்த பொருள் வேணும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. அது எங்க இருந்தாலும் எப்படி ஆகிலும் எனக்காக நீங்க எங்கே ஓட்டு வச்சிருப்பீங்களே, அதை காண பண்ணுங்க. இப்ப பாருங்க, உடனே உங்களுக்குள்ள இருந்த பயம் போய், கலக்கம் போய், உங்களுக்குள்ள சமாதானம் வர்றது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் டக்குன்னு சொல்லுவார், அந்த கடைக்கு போ. அது ஒரு பெரிய கடை இல்லை, அது சின்ன கடை தான். அந்த கடைக்கு கணக்கு பேர் போய் சாமான் வேண்டல, ஆனா உங்களோட உள்ளத்துல உணர்த்த ஆரம்பிப்பார். He will discern you. அங்க போய் பார்ப்போம். நீங்க அங்க போய் பார்த்தா நீங்க தேடின பொருள் அதே மாடல்ல அங்கே இருக்கு. விளங்கிட்டா என்ன சொல்றேன்? உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா அம்சங்களிலும் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பாடுகளை கொடுப்பார். ஒரு பிரச்சனை வருதுண்டா, ஒரு மகளா இருக்கட்டும், ஒரு மகனா இருக்க, எரிஞ்சு விழுறாங்க, தலையை கொண்டு போய் சுவத்தில் அடிக்கிறான். என்னன்னே தெரியும், உங்களோட ஒரு பிரச்சனையும் இல்லை, வீட்டில் யாரோடையும் பிரச்சனை இல்லை, ஆனா உங்களுக்கு இது குழப்பமா இருக்கு. ஏன் இது நடக்குது? நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்றீங்க, ஆண்டவரே எனக்கு விளங்குது இல்லை ஆண்டவரே, என்னத்தை சொல்ற, என்னத்தை குறித்து இந்த மகளோட பேசுற எனக்கு தெரியுது இல்லையே. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு அந்த நபர் கடந்து செல்லுகிற மறைவான சூழ்நிலை என்ன, ஒருவேளை இதுவரைக்கும் அதை குறித்து யாருக்குமே சொல்லி இருக்க மாட்டாங்க, அது என்ன என்பதை, அந்த மறைவை கர்த்தர் உங்கள் ஆவியிலே கொண்டு வந்து வைப்பார். உங்களுடைய ஆவியிலே கர்த்தர் வைக்கிறதை உங்கள் ஆவி உங்கள் ஆத்துமாவுக்கு பரிமாறும். சில நேரங்கள்ல ஒருவர் கடந்து செல்லுகிற சூழ்நிலையினால அந்த நபர் சரீரத்தில் என்னத்தை உணர்கிறார் என்பதை அவர் உங்களுக்கு கொண்டு வந்து காண்பிப்பார்.
ஆமாம், அவர் வெளிப்பாடுகளை கொடுப்பார். அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. முதலாவது, உங்களுடைய ஆவியை அவர் உயிர்ப்பிப்பார். வெளிப்பாடுகளை கொண்டு வந்து, நீ கவலைப்படாத, இதுக்கு எல்லாமே காரணம் இதுதான். அப்ப பாருங்க, எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்து கொள்ளும். காத்து கொள்ளும். ரைட்டா? ஸோ அப்ப ஆண்டவர் உங்களோட இடப்பட தொடங்குற நேரம், மறைவானதை உங்களுக்கு காண்பிக்கிற நேரத்தில் நான் உங்களுக்கு புரியுதில்லை. ஏன் இந்த பிள்ளைக்கு என்ன நடந்துட்டு? நல்லா தானே இருந்தா இந்த பிள்ளை, இப்ப என்ன நடந்துட்டு? கர்த்தர் உங்களுக்கு அதை வெளிப்பாட்டா கொண்டாந்துரும், உங்களுக்கு சமாதானம் வந்துடும். ஓகே, அது தானா? ஸோ நீங்கள் அதன்படி நடக்க ஆரம்பிப்பீர்கள். அப்போது அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் திரும்பும். இப்போ அந்த பிள்ளைக்காக, இல்லாட்டி சகோதரனுக்காக, சகோதரியோ கணவனோ மனைவியோ நீங்கள் ஜெபிக்க தொடங்குவீங்க. உங்களுக்கு தெரியும் எங்க பிரச்சனை, ஆண்டவர் உங்களுக்கு காட்டிட்டார். நீங்கள் ஜெபிக்கிறீங்க. நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையோ, பாடசாலையிலையோ, உங்களுடைய உறவுகள் மத்தியிலையோ, எங்கேயா ஏன் இவர் எரிஞ்செறிஞ்ச மேலே விழுகிறார், நான் என்ன செய்தேன்? உங்களுடைய இடைவிடாத ஜெபம் இருக்கும் போது ஆவியானவர் என்ன செய்கிறார் என்றால், உங்களுடைய ஆவியில என்னத்துக்காக ஜெபிக்கணும், இங்க என்ன நடக்குது, இதுக்கு மறைவு என்ன, அதை கர்த்தர் கொண்டு வந்து காண்பிப்பார். அப்ப நீங்க என்னண்டா சரியா நெத்தியில ஆணி அடிப்பீங்க. நல்ல ஒரு காரியத்தை நீங்க விளங்கிக் கொள்ளணும். உணர்வடைகிறது என்றால், இல்லாட்டி டிசர்ன்மெண்ட், புரிந்து கொள்ளுதல் என்றால் என்ன தெரியுமா? ஆவியில புரிந்து கொள்றது என்னண்டா, ஆவியில புரிந்து கொள்றது என்று சொல்லும்போது, எங்களுடைய ஆவிக்கு 3 திறன் இருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய மனுஷனை சொல்றேன். அந்த ஆவிக்குரிய திறன் 3 என்னண்டா, முதலாவது, இந்த வெளிப்படையான மாம்ச கண்களினாலே காணக்கூடாததை என் ஆவிக்குரிய மனிதனுடைய கண்கள் காணும். விளங்கிட்ட நான் சொல்றேன்? மாம்ச கண்கள், எங்களுடைய சூழ்நிலைகள் நடக்கும்போது நாங்கள் எங்களுடைய நடக்கிற காரியங்களை இந்த கண் பார்க்குது. ஆனால் அது நடக்கிறதுக்கு பின்னால், இப்போ நீங்கள் இன்றைக்கு காலையில் வந்தோடனே சொன்னீங்கன்னா, எத்தனை பேரை காண்பீங்க, 5 வருஷமாக தலைவலி, 10 வருஷமாக எனக்கு தலையில் விரைப்பு, இந்த அது இது சொல்லக்குள்ள இப்படி ஜெபிக்கிற நேரம், அப்போ அவங்க வர்ற நேரம் என்னுடைய ஆவி கத்தரத்தை எடுது. ஆண்டவரே, மறைவானது என்ன, இதுக்குள்ள மறைஞ்சிருக்கிறது என்ன, இவங்கள்ட்ட நான் கேட்குற நேரம், இந்த மாம்ச செவியால் நான் கேட்குறேன். ஆனால் என்னுடைய ஆவிக்குரிய அண்டனா கத்தர் பக்கம் இருக்கு. அவங்களுக்கு தெரியாது எதனால இது வருது. தலையிடி எல்லாருக்கும் வரும், தலைவிரைப்பு எல்லாருக்கும் வரும். ஆனால் தலையீடு, தலைவிரைப்பு, மூட்டுக்கல்ல வலிகள், இது 2 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் இருக்குண்டா அது ஒரு வியாதி இல்லை. இதுக்கு பின்னால் ஒரு ஆவி இருக்கு. அந்த பிரதர் வந்து சொன்னார், வயிறு வீங்கி இருக்கு. இப்போ அவர் சொன்னதுக்கு பிறகு என்னுடைய ஆவி தேவன்கிட்ட கேட்குது, ஆண்டவரை என்ன உடனே எனக்கு ஆண்டவர் என்ன சொல்றார், மந்திரவாதியோட சேர்ந்து நீ சில உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். அதான் உடனே அந்த தம்பிகிட்ட கேட்டேன், மந்திரவாதிகளோட உங்களுக்கு ஏதும் தொடர்பு இருக்கா? உடனே அந்த தம்பி சொன்னார், எஸ். அப்படிதானே பிரதர்? எனக்கு நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. தெரியுமா தம்பி? என்ன உங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு உங்களை தெரியுமா? தெரியாது. அவர் எங்க இருக்கிறார், அவருடைய பேர் என்ன, அவருடைய வாழ்க்கை என்ன எனக்கு தெரியாது. ஆனால் எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அறிந்திருக்கிறார். அவர் உடனே சொல்லுவார், எங்கட கண்களுக்கு தெரியாத மறைவான காரியங்களை நமக்கு வெளிப்படையா கொண்டு வருவார். நம்முடைய ஆவிக்குரிய மனுஷனுக்கு பார்க்க முடியும். முதலாவது, எங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனுக்கு கேட்க முடியும். 2வது, எங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனுக்கு உணர முடியும்.
Our spiritual man can hear. Our spiritual man can see. And our spiritual man can feel. இந்த காலையில் அதிகாலையில் ஜெபித்து கொண்டிருக்கிற நேரம் எனக்கு முன்னால் வயிறு வீக்கத்தோட இருக்கிற ஒரு இஸ்திரியை கொண்டு வந்து கர்த்தர் வைக்கிறத நான் கண்டேன். அதுவும் கருப்புடுத்த மாதிரி. நான் அப்போ இந்த நேரம் சொல்லலை, ஆனால் நான் இப்போ சொல்கிறேன். காலையில் அப்போ நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே வருஷங்கள் வயிறு ஊதி இருக்கிற இந்த நபர்கள் எனக்கு தெரியும் ஆண்டவர் கொண்டு வர போகிறாரு. இவங்க வர போகிறாங்கன்னு எனக்கு தெரியும். அவங்க வர முதல் விடிய 3 மணிக்கு கர்த்தர் எனக்கு கொண்டு வந்துட்டார். இப்படியா ஒரு ஆள் வாரா? உங்களோட வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் உங்களோட வீடுகள் விசிட் பண்ண வாரதில்லை, உங்களோட கதைக்கிறதும் இல்லை நான் பெருசாக. ஆனால் இந்த இடத்துல இருக்கும்போது, ஆராதனையில் இருக்கும்போது, அங்கங்கே உங்களுடைய வாழ்க்கையை குறித்து கர்த்தர் நீங்கள் தனிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து செல்லுகிற சூழ்நிலை என்ன கர்த்தர் வெளிப்படுத்துவார். சில நேரங்களில் என் வலது கை சரியாக நோகும், சும்மா நோகும். யோசிப்பேன், ஏன் இது நோகுது, ஏன் இந்த கை நோகுது. சில நேரம் தலை உரைக்கும், எப்பயும் இல்லை எப்போயாவது இருந்துட்டு. அப்போ எனக்கு தெரியும் ஏன் உரைக்குது, ஏன்டா கேளுங்க. எனக்கு தெரியும் தலை உரைப்போட ஒரு ஆளை கர்த்தர் என்னட்ட கொண்டு வர போகிறார், கை வலியோட என்னட்ட ஒரு ஆள் கொண்டு வர போகிறார். அப்போ அந்த வலியை இந்த சரீரத்தில் கர்த்தர் உணர வைப்பார், சஞ்சலங்களை உணர வைப்பார். இந்த ஆவி எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய ஆவியோடு இடைப்பட்ட அந்த வெளிப்பாடுகளை கொண்டு வந்து அந்த ஆவியானவர் என்னுடைய ஆத்துமாவுக்குள்ளே அதை திணிக்கிறார். அந்த ஆத்துமா திரும்ப பேச ஆரம்பிக்கிறது. இதுதான் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய பெரிய வரப்பிரசாதம். இது எல்லாருக்கும் கிடைக்காது. எவர்கள் விடாமல் ஜெபத்திலே ஊக்கமாய் ஜெபத்திலே தரித்திருக்கிறார்களோ, திரும்ப நான் சொல்றேன், தரித்திருக்கிறார்கள் என்றால் நாள் முழுவதும் எல்லா வேலையும் விட்டுட்டு வந்து உட்கார்ந்து ஜெபிக்கிறத சொல்லலை. நீங்க பிரயாணம் பண்ற நேரம் அப்பா ஆண்டவரை ஆராதிக்கிறது, ஒரு பாட்டை பாடிக்கொண்டு போறது, உள்ளத்தில் ஆண்டவர் போடுறத 2 வரிசையில் ஒரு 3 வரிசையில் ஜெபமா சொல்றது, இதுதான் ஜெபம். இது இடைவிடாத ஜெபம். இப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் என்ன செய்வார், லிங்க் இருக்கிறபடினால அப்பப்போ அவர் உங்களுக்கு ஆவியில சில காரியங்களை வெளிப்படுத்துவார், உணர்த்துவார். ஜெபிக்காதவங்க ஒரு நாளும் இதை பெற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லுகிறார், கலக்கத்தோடு இனி வாழ்ற கலக்கமான சூழ்நிலைகள் வாழ்க்கையில் வருதா, அந்த கலக்கமான சூழ்நிலைகள் எதுவும் உன்னை அசைக்க முடியாத படிக்க ஆண்டவர் என்ன செய்றாண்டா, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உன் உள்ளத்தை ஆளுகை செய்கிறது. தேவ சமாதானம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஷீல்ட போல ஒரு கேடயமா உங்களை சூழ்ந்து கொள்ளுது. அப்ப வெளியில நடக்கிற எதுவும் உங்களுடைய மனதை தாக்க முடியாது. யார் என்ன பேசட்டும், யார் என்ன எழுதட்டும், யார் எதுவும் செய்யட்டும், சூழ இருக்கிறவங்க குழம்புவாங்க, பாஸ்டர் பாஸ்டர் பாஸ்டர். ஆனால் நாங்கள் அசைய மாட்டோம். ஏண்டா, ஆண்டவர் எல்லா புத்திக்கு மேன் எல்லாமே சூழ இருக்கிற எல்லாமே தழும்பிக் கொண்டிருக்கலாம். ஆனால் உள்ளம் சமாதானத்தால் நிறைந்திருக்கு. உள்ளம் சமாதானத்தால் நிறைந்திருந்தா வெளியில் எவ்வளவுதான் புயல் வீசினாலும் நாங்கள் அசைக்கப்பட மாட்டோம். விசுவாசிச்சா கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆகவே நான் நேற்றைய தினத்தில் நான் ஒரு காரியம் பேசிக்கொண்டிருந்தேன்னா, உபவாச ஜெபத்துக்கு வந்தவங்களுக்கு தான் தெரியும். இயேசு சுவாமி பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய், பரிசுத்த ஆவியானவரினால் வனாந்தரத்துக்கு 40 நாள் உபவாசம் பண்ணுறதுக்கு
இயேசு வழி நடத்தப்பட்டார். இன்னைக்கு சபையில் இருக்கிற அநேகர் பரிசுத்த ஆவியின் நிறைவினால் நிறைந்திருக்கலாம். எந்த அளவுக்கு நிறைந்திருந்தார்? வானங்கள் திறந்து பிதா மோசையின் காலங்களுக்கு பிறகு முதற் தடவையா வானங்கள் திறக்க, இவர் என்னுடைய நேசகுமாரன், நான் இவரிலே பிரியமாய் இருக்கிறேன் என்று பிரத்யட்சமாய் எல்லா மனிதரும் கேட்கத்தக்கதாய் அவர் பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் மேல ஒரு புறாவை போல வந்து இறங்குகிறார். இவ்வளவு பெரிய அனுபவம் வேதமே சொல்லுகிறது. அவர் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து, லூக்கா 4 அதிகாரம் முதல் 2 வசனம். ஆனால் இப்பொழுது அந்த நிறைவு இயேசுவின் இடத்துல இருந்தும் கூட அவர் ஒரு அற்புதம் அவரால் செய்ய முடியல. இன்றைக்கு சபையில் நீங்க இருக்கிறீங்க, ஆவிக்குரிய சபை தான், நல்லா ஆராதிக்கிறீங்க தான், ஆனா உங்களுக்குள்ள வல்லமை இல்லாமல் இருக்கிறீங்க. ஆண்டவருக்காக எதையும் சாதிக்க தெரியாதவர்களாய், முடியாதவர்களாய் இருக்கிறீங்க. ஏதோ உலகத்தார் வாழ்றது போல நீங்களும் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறீங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கை எந்த விதத்திலும் ஒரு தாக்கத்தை இந்த தேசத்தில் கொண்டு வரல, இந்த பட்டணத்தில் கொண்டு வரல, உங்களுடைய சமுதாயத்தில் கொண்டு வரல. அவனை போலயே நீங்களும் வாழ்ந்துட்டு போறீங்க. காரணம் என்ன? இயேசு பரிசுத்தாவியிலே நிறைந்திருந்து அவர் ஒன்றும் செய்யலை, முடியலை. அவர் ஆவியானவரினால் வனாந்தரத்துக்குள்ள என்னத்துக்கு நடத்தப்பட்டார்? உபவாசம் பண்ணி ஜெபிக்க. இப்ப பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ளே என்று சொல்றார், இயேசுவே நீர் வனாந்தரத்துக்கு இப்ப போகும், 40 நாள் உபவாசம் பண்ணி ஜெபியும். ஆவியானவர் சொல்றதுக்கு அவர் தன்னை அர்ப்பணிக்கிறார். அவர் அர்ப்பணித்திருக்காவிட்டால் இயேசு இந்த உலகத்தில் எந்த தாக்கத்தையும் கொண்டு வந்திருக்க முடியாது. ஏன்? லூக்கா 4 அதிகாரம் 14வது வசனத்தை பார்த்தீர்களானால், அந்த 40 நாள் தண்ணீரும் ஆகாரமும் இல்லாமல் இயேசு உபவாசம் பண்ணி பிசாசினால் சோதிக்கப்பட்டு அவர் அந்த வனாந்திரத்தில் இருந்து வெளியே போன போது கலிலேயாவும் அதை சூழ் அண்டிய எல்லா தேசங்களிலும் இயேசுவின் கீர்த்தி பரம்பிற்று என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா என்ன? எண்ணில் அடங்காத அற்புதங்களை செய்தார், தாக்கங்களை கொண்டு வந்தார். அப்படியானா அந்த உபவாசத்தில் தான் அவர் வல்லமையை பெற்றார். ஆவியின் நிறைவு போதாது. நீங்க நினைக்கிறீங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்தா போதும் என்று நினைக்கிறீங்களா? நோ டியர், நோ, இல்லை, அது போதாது. உங்களுடைய வாழ்க்கை எவருக்குமே ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. உனக்குள்ள இருக்கிற உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உன்னை சூழ, உன் பட்டணத்திலே தேசத்திலே ஒரு பெரிய தாக்கத்தை கொண்டு வரணும்னா நீ வனாந்தரத்துக்கு ஆவியானவரால் வழிநடத்தப்பட வேண்டும். இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் ஆவியானவர் உங்களுடைய உள்ளத்தில், அதுக்கு தாண்டி பாரு, உங்களுடைய உள்ளத்தில் எதை உணர்த்துகிறாரோ, எதை வெளிப்படுத்துகிறாரோ, எதை உந்துகிறாரோ அதற்கு உங்களை உடனடியாக அர்ப்பணித்து அதை பின்போடாமல் அவர் சொல்லுகிற நேரம் அதை நீ செய்யும் போது வாழ்க்கையில அபிஷேகம் வருது, வல்லமை வருது, புதிதான வாசல்கள் வாழ்க்கையிலே திறக்கப்படுகிறது. எத்தனை பேருக்கு இது வழங்கின ஒரு ஆமென் சொல்லலாம்? ஹல்லேலூயா. டிசர்ன்மென்ட், வெளிப்பாடு, மறைவான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வந்து வைப்பார். உங்களுடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறார். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்கிறவர்கள் பெற்றுக்கொள்ளுகிற முதலாவது ஆசீர்வாதம் அதுதான். ஆகவே ஜெபத்தில் தரித்திருக்கிற தேவ அருமையான பிள்ளைகளை நீங்க கவனமாக அனாவசியமான சம்பாஷணைகளுக்குள்ள தலைய மூக்க ஓட்டாம, தேவையற்ற இடங்களுக்குள்ள நீங்க போகாம, தேவையில்லாத காரியங்களை செய்யாம, நீங்க தேவன் உங்களை வைத்திருக்கிற இடத்துல
நீங்க இருந்து உங்களுடைய வேலையை பார்த்து கொண்டு உங்களுடைய ஆவியில் வளர்ந்து நடந்து பாருங்க. அவர் உங்களோட பேச ஆரம்பிப்பார், உணர்த்த ஆரம்பிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அங்கே அவர் சொல்லுகிறத நீங்க செய்யும் போது அற்புதங்களை காண்பீர்கள். ஸோ இது முதலாவது இடைவிடாமல் ஜெபிக்கிற, ஜெபத்திலே உறுதியாய் இருக்கிறவர்கள் தேவனிடத்தில் இருந்து தங்கள் ஆவியில் அவர்கள் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். இரண்டாவது, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இரண்டாவது இதுதான், தேவன் ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டம், பெரிய திட்டம். ஆனால் அந்த திட்டங்களை தேவன் எடுத்த உடனேயே முழுமையாக உங்களுக்கு காண்பிக்க மாட்டார். அதை படிப்படியாகத்தான் உங்களுக்கு அதை காண்பிப்பார். ஆனால் அவரிடத்தில் உன்னை குறித்த ஒரு பெரிய ப்ளூ பிரிண்ட், ஒரு வீடு கட்டுறதுக்கு முதல் நாங்கள் சொல்லுவோம், இப்போ நாங்கள் பில்டிங் பிளான் என்று சொல்கிறோம் தானே, வீடு கட்டுறதுக்கு பிளான், அதை நீல நிறத்தில் தான் தருவாங்க. அதுக்கு சொல்கிறது ப்ளூ பிரிண்ட் என்று சொல்லுவார்கள். அதைத்தான் நாங்கள் வச்சிருப்போம், கார்பன் காப்பி போல நீல நிலத்தில் ஒரிஜினலாக கொடுத்துருவாங்க. அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவர் உன்னுடைய எதிர்கால உன் வாழ்நாட்கள், இந்த உலகத்தில் வாழும்போது இந்த வாழ்நாட்களில் எந்த இடத்துல உன்னை கொண்டு போய் நிறுத்த போகிறார் என்பதை, அதை நிறுத்துகிறதற்கு அவர் உன்னை கொண்டு போகிற வழியை உனக்கென்று அவர் ஒன்றை நியமித்து விட்டார். அதான் வேதம் சொல்லுகிறது, என் உள்ளங்கையிலே நான் உன்னை வரைந்திருக்கிறேன். அந்த அர்த்தம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய உள்ளங்கையில அவர் உங்களை குறித்து வச்ச அவருடைய பரம திட்டம், அதை அவர் வரைந்திருக்கிறார். இப்ப அந்த பெரிதான திட்டத்தை ஆண்டவர் நிறைவேற்ற வேண்டுமானால் எடுத்த உடனே 1 வருஷம் 2 வருஷங்களுக்குள்ளே அவர் நிறைவேற்றி முடிக்க மாட்டார். தேவனுடைய திட்டங்கள் 10, 15, 20, 30, 60, 70 வருஷமாக இருக்கும். ரைட், விளங்கிக் கொள்ளுங்க. நீங்க அந்த திட்டத்தை அவர் நிறைவேற்றும்படிக்காக அவர் என்ன செய்கிறார் என்றால், அதற்கு ஏற்ப அந்த நிலையில என்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கு தேவையான தகுதி, திறமை, அனுபவம், முதிர்ச்சி, இவற்றை அவர் எனக்கு கொடுப்பதற்காக அவர் என்ன செய்கிறார் என்றால், பலவிதமான சூழ்நிலைகளுக்கூடாக என்னை நடத்தி செல்லுகிறார். அதற்குத்தான் நாங்கள் சொல்லுகிறோம் காலங்கள். ஆண்டவர் காலங்களுக்கூடாகத்தான் செயல்படுவார். வேதம் சொல்லுகிறது பிரசங்கியில, கட்ட ஒரு காலம், இடிக்க ஒரு காலம், விதைக்க ஒரு காலம், அறுக்க ஒரு காலம், பிறக்க ஒரு காலம், மரிக்க ஒரு காலம், யுத்தம் பண்ண ஒரு காலம், சமாதானமாக இருக்க ஒரு காலம் என்று சொல்லி தேவன் காலங்களை இந்த உலகத்திலே அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஒரு மாமரத்தை எடுத்தீங்கன்னா அது வருஷம் பூராக காய்க்காது. அதுக்கு ஒரு காலம், மாங்காய் காய்க்கிற காலம் அதுக்கு அவர் நியமித்திருக்கிறார். பனைமரங்கள் இருக்கு, பனைமரங்கள் காய்க்கிறதற்கு ஒரு காலம். ஆண்டவர் அந்த காலங்களை வைத்துத்தான், அந்த நியதியில தான் அவர் நம் மனிதனையே நடத்துகிறார். நான் சொல்றதை நல்லா கேளுங்க. கண்ணீரின் பாதை கூடாக நீங்க இப்ப கடந்து செல்றீங்களா? அது நிரந்தரமான பாதை அல்ல, அது கடந்து போகும். ஒடுக்குதலுக்கூடாக நீங்க கொஞ்ச காலம் வாழ்ந்துகிறீங்களா? அது நிரந்தரம் இல்லை. அந்த காலத்தை கர்த்தர் உங்களுக்கு மாற்றுவார். குறைவின் காலத்துக்கூடாக நீங்க செய்றீங்க எல்லாம் பிரயாசப்படுறீங்க, ஒன்றும் சரி வருதில்லை, குறைவு, எல்லாம் நஷ்டமா போகுது, கையில் எடுக்கிறது உடைஞ்சு கீழே விழுந்து உடையுது,
கை கட்டினது வாய் கட்டாம போகுது. நீங்க உங்களுக்கே தெரியா என்ன நடக்குது. காலம் இது வாழ்க்கை பூரா அப்படியா இருக்க போகிறது அல்ல. உலகத்தார் அதை பார்த்து கர்மம் என்று சொல்லுவார்கள். இது கர்மம் கிடையாது, காலம். தேவன் உன் வாழ்க்கையில ஒரு காலங்களை அவர் நியமிக்கிறார். கீழ்ப்படிய ஒரு காலம், அடங்கி இருக்க ஒரு காலம், எழுந்திருக்க காலம், எழுந்து புறப்பட ஒரு காலம். எல்லாத்துக்கும் ஒரு காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த காலங்களுக்கு ஊடாக அவர் உன்னை அவருடைய பரம திட்டத்தை நிறைவேற்ற உன்னை அந்த காலங்களுக்கு ஊடாகத்தான் ஆயத்தப்படுத்துகிறார். எத்தனை பேருக்கு இது விளங்குது? ஓகே. ஆகவே தேவன் உங்களுக்குரியதை மெண்டேட், நான் வாழ்க்கையில் உன்னை கொண்டு இது 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 காரியங்களை நான் செய்வேன் என்று அவர் சொல்லுவார். எத்தனை பேர் நீங்கள் அதை பெற்றிருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், எதிர்கால தொழிலாக இருக்கலாம், எல்லாம் எதுவாக இருக்கலாம். தேவனுக்கு உன்னை குறித்த ஒரு திட்டம் உண்டு. அவர் அதை வரைந்து வைத்திருக்கிறார். எரேமியா 29:11 சொல்லுகிறது, நான் உன்னை குறித்து வைத்திருக்கிற யோசனை என் நினைவுகள் நான் அறிந்திருக்கிறேன். அது தீமைக்கு ஏதுவான நினைவு அல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவான நினைவு. தேவன் ஒரு நாள் உனக்கு தீமை செய்வது கிடையாது. கர்த்தர் எப்பொழுது உனக்கு நன்மை செய்கிறார். தீமையான காலங்களுக்கு கூட உன்னை நடத்துவார். ஆனால் அந்த காலங்கள், அந்த தீமையான காலங்கள் எதற்கென்றால் அந்த நன்மையான காலங்களுக்குள்ள நீ போகும்போது அந்த நன்மையை கையாளும் படிக்கான திறனை அடைவதற்காக. நான் இந்த வசனத்தை வாசிச்சுட்டு சொல்றேன். 1 கொரிந்தியர் 2:9-10 வசனங்கள். 1 கொரிந்தியர் 2:9-10 எழுதியிருக்கிறபடி, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. எத்தனை பேர் இந்த காலையில் சொல்லுவீங்க, ஆண்டவர், நான் ஆண்டவரை நேசிக்கிறேன்னா இல்லையோ அது ஒரு பக்கம். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் உங்க மேல அன்பா இருக்கிறார் என்று? அல்லேலூயா. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை, நல்ல கேளுங்க, தேவன் உனக்காக ஒரு காரியத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். உலகத்தில் வாழும் போது, உலகத்துக்கு பிறகு என்னொன்று வச்சிருக்கிறார். இயேசுவாமி சொன்னார், நான் இப்பொழுது என் பிதாவினிடத்துக்கு போகிறேன், என் பிதாவினிடத்தில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, இல்லை என்றால் நான் சொல்லியிருப்பேன். ஆனாலும் நான் உங்களுக்கென்று ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். எங்க பரலோகத்தில் நான் ஆயத்தம் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களை என்றென்று என்னோடு கூட வைத்திருக்க நான் கூட்டி போவேன். அது அவருடைய மெண்டேட். நீங்க இந்த உலகத்தில் கட்டுற வீடு வளவு எல்லாமே சாகுற நேரம் விட்டுட்டு தான் போகணும். ஒருவேளை இங்க பெரிய ஐஸ்வர்யவனா இருக்கலாம், நீங்க ஆண்டவருக்காக பிரயாசப்படாட்டி பரலோகத்தில் பிச்சைக்காரன் தான் இருக்கணும். ஆனா இந்த உலகத்தில் கர்த்தருக்காக எல்லாத்தையும் செலவு பண்ணின பிள்ளைகளை பாருங்க, கர்த்தர் அவர்களுக்கு ஒரு பெரிய மாளிகையை பரலோகத்தில் வச்சிருக்கிறார். விசுவாசிச்ச ஒரு கையை தட்டி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, தேவன் இந்த உலகத்தில் நீ வாழும்போது உனக்கென்று ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். பாருங்க, உங்களுக்கென்று உண்டு பண்ணி இருக்கிறார், ஒவ்வொருவருக்காக உண்டு பண்ணி இருக்கிறார். இப்ப அவர் சொல்லுகிறார், தேவன் உனக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிறதை எந்த ஒரு கண்ணும் இதுவரைக்கும் கண்டது கிடையாது. எந்த ஒரு மனுஷனும், நான் சொல்றதை கேளுங்க, எந்த ஒரு மனுஷனும் தேவன் உனக்காக வைத்திருக்கிற அந்த ஆயத்தம் பண்ணி வைத்த அந்த மேன்மையான
அந்த நிலைமைய எந்த ஒரு மனுஷனும் காணல. ஆண்டவர் அது ரகசியமா வச்சிருக்கிறார். அது ஒரு ரகசியம். ஊழியக்காரன்ட்ட போயிட்டு தீர்க்கதரிசின்னு போயிட்டு ஜெபிச்சு சொல்லுங்கன்னு கேட்க கூடாது. ஏனென்றால் ஆண்டவர் வெளிப்படுத்த மாட்டார். அவங்க ஏதாவது ஒன்று சொல்றாங்கண்டா அது பொய். ஏனென்றால் உனக்காக தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறத எந்த கண்ணும் காணாதபடி ஒளித்து வைத்திருக்கிறார். பாருங்க, ஆயத்தம் பண்ணினவைகளை வாசிங்க. என்னவாம்? எல்லாரும் வாசிங்களே. கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இதயத்திலே, ஐயா நீ வாஞ்சிக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் அதிகமாய் இந்த நாள் வரைக்கும் நீ எதிர்பாராத ஒரு பெரிய உன்னதமான நன்மையை கர்த்தர் உனக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். பெரிய திட்டம், பெரிய திட்டம். நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. உயர்வான ஒரு மனுஷனா இந்த ஜாதிகளுக்குள்ள உண்ட பேரை பெருமைப்படுத்துவேன்டா. இந்த சின்ன இந்த நிலைமையில வச்சு பேரை பெருமைப்படுத்த முடியுமா? இல்லையா. உயர்ந்த இடம். நீங்க போற நேரம் எல்லாரும் உங்களை திரும்பி பார்க்கிற நிலைமைக்கு அவர் கொண்டு போவார். ஆனா அவருடைய திட்டத்துக்கு நீ உன்னை ஒப்பு கொடுக்கணும். அந்த திட்டத்தை அவர் வேறு யாருக்கும் வெளிப்படுத்தவும் மாட்டார். அதை உனக்கு மட்டும்தான் வெளிப்படுத்துவார். என்ன சொல்லணும் இப்ப? அதை யாருக்கும் சொல்லுங்க. உங்களுக்காக வச்சிருக்கிற ஆண்டவருடைய திட்டத்தை ஆண்டவர் ஒருவருக்கும் வெளிப்படுத்தவே மாட்டார். அது யாருக்கு வெளிப்படுத்துவாராம்? எனக்கு மட்டும்தான். ஹல்லேலூயா. ஆகவேதான் தேவன் உங்களுக்காக வச்சிருக்கிற பரம திட்டத்தை நீங்க அறிய வேணுமானால் உங்களுடைய வாழ்க்கையில இந்த இடைவிடாத ஜெபம் இருக்க வேண்டும். அந்த ஜெப நேரத்தில் அப்படி இருந்தா தான் அவர் உங்களுக்கு மெதுவா உங்களுக்கு காரியங்களை வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். இந்த பாருங்க, இந்த தொடர்ந்து இந்த வசனம் சொல்லுகிறது, 10வது வசனம், நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். பாத்தீங்களா? யாருக்கும் வெளிப்படுத்த மாட்டார். அவனுடையதை அவனுக்கு தான் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். இப்ப அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், எது? பரிசுத்த ஆவியானவர், உனக்குள்ள இருக்கிற தேவ ஆவியானவர் எல்லாவற்றையும், நல்ல கவனிங்க, தேவனுடைய ஆழங்களையும் என்ன செய்கிறார்? ஆராய்ந்து அறிகிறார். மனிதனுக்கு கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கு, மனிதனுடைய செவிகளுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது, மனிதனுடைய உணர்வுகளுக்கு மறைக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் அது ஆவியானவருக்கு மாத்திரம் வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. எந்த தேவனுடைய பிள்ளை விடாமல் தேவனோட நெருங்கி வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து ஜெபத்தில் இருக்கிறானோ அந்த தேவ பிள்ளைக்கு அப்பப்போ ஆண்டவர் அதிகாலையில் 1 மணிக்கு தட்டுவார். எழும்புப்பா, எழும்பு, கொஞ்ச நேரம் ஒரு 15 நிமிஷம் ஜெபிச்சாலும் பரவாயில்ல, அரை மணி நேரம் ஜெபிச்சா பரவாயில்ல. அந்த ஆவியானவர் தட்டுறார். அந்த தட்டுதலுக்கு நீங்க இணங்கி அதுக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுத்து எவ்வளவு நித்திரையா களைப்பா இருந்தாலும் பரவாயில்ல, அவர் தட்டுறாரே என்று சொல்லி எழும்பி, அப்பா நான் வந்து நிற்கிறேன், உங்களை நேசிக்கிறேன்ப்பா, உங்களை நேசிக்கிறேன். கொட்டாவி வரலாம் இடையில, எல்லாருமே உறங்கி கொண்டு இருக்கிறாங்க, ஆனா தேவன் உங்களை எழுப்பிட்டார். ஏன் தெரியுமா? இப்ப நான் சொல்றத நல்லா கவனமா கேட்கணும். ஏன் தெரியுமா அவர் எழுப்பினார்? தேவன் உன்னை குறித்து வைத்திருக்கிற அவருடைய பரம பிளான், அதன் ரகசியத்தை மெதுவாக உனக்கு வெளிப்படுத்த எழுப்புகிறார். நீங்க இன்னொரு 5 நிமிஷத்தால எழும்புறேனே ஆண்டவரே, இன்னும் 10 நிமிஷத்தால நான் எழும்புறேனே ஆண்டவரே, கால் ஆட்டி ஆட்டி கொண்டு இருப்பீங்க. எழும்புறேன் ஆண்டவரே, எழும்புறேன் ஆண்டவரே. அடுத்தது நீங்க மணிக்கூட பார்க்குறீங்க, 1 மணித்தியாலம் உங்களை அறியாம ஆழ்ந்த நித்திரைக்குள்ள போயிட்டீங்க. ஆவியானவர் தட்டினார். எப்ப? 1 மணித்தியாலத்துக்கு முதல். எழும்பு, எழும்பு,
நான் உனக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தணும், நான் ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சிட்டேன், உன்னை குறித்த ஒரு நன்மை, எழுப்பு. ஆனா நாங்க சுருண்டு படுத்துட்டோம் மத்த பக்கம். இப்ப 2 மணத்தியாலம் கழிச்சு நான் சொல்றேன், நான் இப்ப வந்து நான் செபிக்கிறேன், நீ செபிப்பாய், ஆவியானவர் அங்கே இருக்க மாட்டார். யூ லாஸ்ட் இட். விளங்குதா? விளங்குதா? எனக்கு இருக்கிற ஒரே ஒரு அஜெண்டா அவர சத்தத்தை கேட்டு உங்களுக்கு சொல்றது தான். உங்களுடைய ஆவியில வளர்க்கணும். இந்த சீயோன் ஆவியில வளரணும், பூக்கணும், காய்க்கணும். இந்த சீயோனிலே இருந்து கர்த்தருடைய வார்த்தை புறப்படணும். இந்த சீயோனிலே கர்த்தர் நாம மகிமைப்படணும். இந்த சீயோனிலே இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் கர்த்தருடைய வல்லமையான அக்கினி கம்பங்களாக இருக்கணும் என்றுதான் இவ்வளவு கர்த்தர். ஆனா நீங்க உங்களுடைய ஆண்டவர் தட்டுறார். 40 நாள் உபவாசம் தொடங்கிட்டு 2 நாட்கள் முடிஞ்சு 40 நாள் தட்டுறார். ஆனா நீங்க சொல்றீங்க நாளைக்கு போவோம், நாளைக்கு போவோம், நாளைக்கு போவோம். இதனாலதான் தேவனுடைய உங்களை குறித்த பரம திட்டத்தின் வெளிப்பாடுகளை நீங்க பெற்றுக்கொள்ளாமல் போயிட்டீங்க. தேவனுடைய ரகசியங்களை நீங்க அடையாம போயிட்டீங்க. இயேசு உபவாசம் பண்ணி ஜெபிச்சதினால் அவர் எதற்கு ஏன் ஜெபித்தார்? ஆவியானவரால் உணர்த்தப்பட்டபடியினால அவர் ஜெபித்தார். ஜெபத்தினுடைய பிரதிபலன் பரிசுத்த ஆவியின் வல்லமை அவருக்குள்ள வந்துச்சு. அவருடைய வாழ்க்கையில தேவன் வைத்த பரம திட்டம் நிறைவேற ஆரம்பிக்குது. என்னுடைய வாழ்க்கையில, ஊழிய வாழ்க்கையில நான் ஊழிய ஆரம்பிக்கிற நேரம், இன்றைக்கு நான் நிற்கிற இடத்துல நிலையில நான் நிற்கல. இன்றைக்கு நான் நிற்கிற நிலை வேறொரு நிலை, அது வேறு லெவல். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆவியானவர் தட்டி எழுப்புற நேரம் உடனே என்னப்பா என்று கேட்க, அவர் சொல்றத செய்ய என்னை அர்ப்பணித்ததினால ஒவ்வொரு தடவையும் அவர் தட்டுற நேரம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா துளி துளியா அவருடைய அபிஷேகம் என் மேலே ஊற்றப்படுகிறது. அவருடைய வல்லமை என் பாத்திரத்திலே ஊற்றப்பட்டு ஒவ்வொரு நாளும் நான் சேர்த்து கொண்டு வருகிறேன். யார் உபவாசிக்க எனக்கு சொல்றது கிடையாது, எனக்கு ஜெபிக்கிறதுக்கு சொல்றதுக்கு யாரும் கிடையாது, எனக்கு யாரும் இல்லை. ஆவியானவர் சொல்றபடி கேட்டு செய்யறதுக்கு நானே என்னை அர்ப்பணிக்கணும். ஆகவே என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் சபையின் ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கும். ஆகவே நான் இந்த சபை கர்த்தரில் வளரணும்னா, அபிஷேகம் நிரம்பி வழியணும்டா, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கர்த்தருக்காய் பிரகாசிக்கணும்னா, முதலாவது நான் பிரகாசிக்கணும். ஏன் நான் உபவாசத்தில் பல நாட்கள் இருக்கிறேன்? ஏன் அதிகால வேளையில் எழும்பி நான் செபிக்கிறேன்? ஒரே ஒரு காரணம், ஒவ்வொரு தடவை நான் ஆவியானவர் தட்டி எழுப்புற நேரம் அவருடைய அபிஷேகம் எனக்குள்ள வருது, அவருடைய வெளிப்பாடு எனக்குள்ள வருது. இப்போ 15 வருஷங்களுக்கு முன்ன அந்த சர்ச்சில் நாங்கள் இருக்கும்போது ஆண்டவர் ஒரு நாள் ஒரு தரிசனத்தை காட்டினார். அந்த தரிசனத்தில் நான் பார்த்த நேரம், இந்த கடைசியில் இருந்தவர்களை என்னாலே பார்க்க முடியலை. அந்த அளவுக்கு ஜனம், அது நம்முடைய சபையின் விசுவாசிகள். நான் ஒரு உயர்ந்த இடத்துல இருந்து நான் கர்த்தருக்கு தரிசனமாக காட்டுறார். ஒரு நாள் 10 அடிக்கு ஒருக்கா இருந்து வர்ஷிப் லீடர்ஸ் லீட் பண்ணுறீங்க, மியூசிஷியன்ஸ் அங்கே இருக்கிறாங்க. வருஷ கிரமமா விசுவாசிகள் முழங்கால் படியிட்டு கையை உயர்த்தி ஆராதித்து கொண்டு இருக்கிறாங்க. தேவ பிரசன்னம் அந்த ஆலயத்தை மூடி இருக்கிறத நான் கண்டேன். நான் பார்க்கிறேன், தூரம் எல்லா தேவனுடைய ஜனங்கள் நேரா இருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய ஊழியம் இப்படித்தான் இருக்கும், நான் உனக்கு ஜனங்களை கொடுப்பேன். நல்ல கேளுங்க. அதுக்கு பிறகு இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஆண்டவர் இன்னொரு காரியம் காண்பித்தார்.
சொன்னார், தேவன் எனக்கு காட்டின அந்த தரிசனமும் அந்த சீயோன் சபையை நான் பார்க்கிற நேரம் எனக்கு ஒரு கோழி கூடு போல எனக்கு இருந்தது. அது என்னடப்பா இது, கோழி கூடு போல இருக்கே இந்த சர்ச், என்ன குட்டி சர்ச், கோழி கூடு போல இருக்கே, இதை வச்சுட்டு பெருசா கலைக்கிறோமே. அப்ப நான் சபைக்கு சொன்னேன், ஆண்டவர் சொன்னார், இன்னும் இந்த லொகேஷனை நான் மாத்துறேன். ஏனண்டா உனக்கு நான் காட்டியிருக்கிற இந்த திட்டம் தரிசனம் நிறைவேற வேண்டுமென்றால் மகனே, இந்த இடத்துல இடம் காணாது, நான் வேறு இடத்துக்கு நான் உன்னை நகர்த்த போகிறேன் என்று சொன்னார். குண்டு வெடிக்கிறதுக்கு இப்போ படித்து 5 வருஷம், குண்டு வெடிக்கிறதுக்கு 5 வருஷத்துக்கு முதல் இருந்தே ஒவ்வொரு ஆராதனையிலும் நான் அதை சொல்ல தொடங்கினேன். ஆண்டவர் எங்கட லொகேஷனை மாத்துறார். எத்தனை பேருக்கு அது ஞாபகம் இருக்கு? கையை உயர்த்தி காட்டுங்க. நான் சத்தியத்தை உங்களுக்கு வழங்கப்படுத்த காட்டுறேன். சிலர் நகைத்தார்கள், நம்முடைய விசுவாசிகள் நகைத்தார்கள், சிலர் அதை எதிர்த்தார்கள். ஒரு அம்மா வந்து சொன்னா, இப்ப சர்ச்சுக்கு வரதை நிப்பாட்டான், இந்த சர்ச் எல்லாம் கட்டி நாங்க ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிற நம்மட பழைய விசுவாசி அம்மா வந்தா, சிஸ்டர் வந்தா. அவ என்ன தெரியுமா எனக்கு சொன்னா, பாஸ்டர் இதை பார்க்க பெரிய ஆச்சரியமா இருக்கு பாஸ்டர். நாங்கிட்ட ஏன்னு கேட்டேன். இல்லை பாஸ்டர், நீங்க அப்பெல்லாம் சொல்லுவீங்களே ஆண்டவர் இடத்த லொகேஷனை மாத்துறார், இந்த சர்ச்சை பார்க்குற நேரம் எனக்கு கோழி கூடு போல இருக்கு, நீங்க சொல்றது எல்லாத்தையும் கேட்டுட்டு நாங்க வீட்டுக்கு போய் நானும் என் கணவர், மறக்க விட அந்த கணவர் எங்கட லீடர்ஷிப் டீம்ல இருந்த ஒருவர். அப்ப லீடர்ஷிப் டீம்ல இருக்கிறார்கள் தான் சிரிச்சாங்க. இருந்து என் பிள்ளைகள் எல்லாரும் நாங்க வட்டமாக இருந்து, இந்த பாஸ்டருக்கு என்ன கதைக்கிறது என்று தெரியாது, இதுவும் நடக்குமாண்டு நாங்க ஒரே ஞாயிற்றுக்கிழமை வந்து கதைச்சி சிரிப்போம் பாஸ்டர், வேடிக்கையா இருக்கு எங்களுக்கு. ஆனா அவ சொன்ன மாதிரியே நடந்துட்டே பாஸ்டர். நான் என்ன பொய்யா சொன்னேன்? நான் ஆவியில கண்டதை நான் சொன்னேன். ஆவியில எப்படி நான் கண்டேன்? ஆவியானவர் அதை எனக்கு வெளிப்படுத்தினார். எப்படி ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினார்? என்னை பெருமைப்படுத்த சொல்லல, உங்களை உற்சாகப்படுத்த சொல்றேன். உங்களோட பாஸ்டர் யாருன்னு நீங்க அறிஞ்சிருக்கணும். அந்த சர்ச்சில் இருக்கிற நேரம் ஒவ்வொரு நாளும், ஒரு வாரத்தில் புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் மட்டும்தான் நான் சாப்பிடுவேன், மத்தியானம் இரவும். மற்ற நாட்கள் எல்லாம் நான் உபவாசம். ஆண்டவர் அந்த அர்ப்பணிப்புக்குள்ளே என்னை இழுத்தார். அதுக்கு நான் என்னை ஒப்பு கொடுத்தேன். ஒரு நாளைக்கு 7 மணத்தியெல்லாம் நான் ஜெபத்தில் இருப்பேன். ஒவ்வொரு நாளும் பின்னேரம் 7 மணிக்கு நான் மொட்டை மாடிக்கு ஏறிடுவேன் மேலே. அங்கே சர்ச்சில் விடிய 1 மணி 2 மணிக்கு தான் கீழே இறங்கி வருவேன். அது வரைக்கும் நான் ஜெபிக்கிறேன் வானத்தை பார்த்து. அதிகாலையில் 4 மணிக்கு எழும்புவேன், ஜெபிப்பேன். அதால தான் இந்த சபை இந்த நிலைமைக்கு வந்திருக்கு. நான் பொய் சொல்லலை, எனக்கு கர்த்தர் ஒருவர் தான் சாட்சி. என்ற ஜெபமெல்லாம் என்ன தெரியுமா? கர்த்தாவே நீர் எனக்கு காட்டினீரே. முதலாவது அவ்விதமாக ஜெபித்ததுனால, அவ்விதமான உபவாச வாழ்க்கைக்குள்ள வந்ததால தான் இந்த வெளிப்பாடுகள் எனக்கு கிடைத்தது. தேவன் என் வாழ்க்கையில் வச்சிருக்கிற திட்டத்தை அவர் வெளியில கொண்டு வந்தது அதாலதான். சரி, அதெல்லாம் விடுவோமே. இந்த சர்ச் கட்டப்பட தொடங்கிச்சு. இந்த ஆலயம் கட்டப்பட தொடங்கும் போது, கல் வைக்கப்படும் போது சில பழைய விசுவாசிகள், நாங்க மென்ரேசாக்கு வர மாட்டோம், அதுதான் எங்களோட சர்ச் சொன்னாங்க. என்னுடைய உள்ளம் உடைஞ்சது. கல் வைக்கிற நாளில் ஒரு 100-150 பேர் தான் சபையிலேருந்தே வந்தாங்க, மத்தாக்கள் வரலை. உள்ளத்தில் வேதனை தான். ஏன்னா அப்பையும் பலருக்கு இந்த ஊழியத்தை பற்றி, இந்த தரிசனத்தை பற்றி நம்பிக்கை இருக்குல்ல. அதே நேரம் அங்க சர்ச்சில் வேலை தொடங்கிட்டு, ஆகவே நம்ம அக்க சொல்றாங்க ஒரு சிலர் பழைய விசுவாசிகள், நாங்க இந்த இடத்தை விட்டு போக மாட்டோம், மன்ரேசாக்கு நாங்க வர மாட்டோம். நாட்கள் கடந்தது. அங்க வேலை ஜாம் என்று வேகமா போகுது. இஞ்சையும் வேலை ஆரம்பிச்சிட்டு
நீங்கள் சொன்னால் நம்புவீங்களோ தெரியாது. இன்றைக்கு வரைக்கும் நான் சொல்கிறத கேட்கணும். இன்றைக்கு வரைக்கும் சென்ட்ரல் ரோட்டில் இருக்கிற குண்டு வெடித்த சிஎம் சபை கட்டிடம் கட்டப்படாமல் இருப்பதற்கு காரணம் கர்த்தர். ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரியும் இது. கர்த்தர் சொன்னார் ஒரு நாள், நான் அந்த வேலையை நான் நிறுத்தப் போகிறேன் மகனே என்றார். ஏன் ஆண்டவரே என்று கேட்டேன். நான் நிறுத்தப் போகிறேன். ஏன் ஆண்டவரே? இதுதான் என்னுடைய திட்டம், அது அல்ல. திஸ் இஸ் மை பிளான். அந்த காலங்களில் நான் நினைச்சது எதுவும் நடக்கலை. ஆனால் நான் ஜெபிக்கிறத விடலை. ஆண்டவர் எல்லாத்தையும் தண்ட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டாந்துட்டார். நான் ஒன்றை திட்டமிடுவேன், அவர் என்னொண்ட செய்துட்டு போவார். களைச்சி போயிட்டேன், விட்டுட்டேன். நடத்துங்க, நான் நிற்கிறேன், நான் நிற்பேன், செய்ங்க, செய்கிறத செய்ங்க. அவர் சொல்லி, நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க, கர்த்தர் சொல்லி 1 மாதம் இல்லை அந்த வேலை நின்றுது. 5 வருஷம் ஆயிட்டு. இன்றைக்கு அந்த வேலை இன்னும் ஆரம்பிக்கல. இப்ப இனிமேல் நாங்க இங்க வரமாட்டோம், அங்கதான் போவோம் என்று சொன்னவங்களுக்கு வேற சாய்ஸ் இல்லை. அவங்க இங்க தான் இருக்கிறாங்க. நீங்க சொன்னதால தான் கர்த்தர் அந்த வேலையை செய்தார். ஓரி பாஷா நம்ம ஒரு நிமிஷம் அந்நிய பாஷையில் ஜெபிங்க. ரபா கந்தி நமா கதீரா ஜெபிங்க, ஜெபிங்க. குசதி குஷபாக்கா திபாக்கா சத்தானமா லேக்கு ராத்தடாபா ரேக்குத்தோ கெசாக்கா ரபாத்தா கசிக்கி ரெபித்தோனமா. கர்த்தர் உன்னை குறித்து வெளிப்பாடுகளை கொடுக்க அவர் ஆயத்தம். ஆனால் உன்னுடைய ஆவி தேவனுடைய ஆவியோடு இணைய வேண்டும். உபவாசத்தில் இறங்க வேண்டும். விடைய விடாத ஒரு ஜெபத்துக்குள்ள நீங்க இறங்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் சொன்னது அவர் செய்வார். முதலாவது, 2வது, இப்போ 3வது. இப்ப அஜெண்டாவை மெண்டேட்டை தருவார் என்று சொன்னேன். ப்ளூ பிரிண்ட், பிளான். ஆனா இப்ப 3வது என்னண்டா, இப்ப அவருடைய திட்டத்தை நாங்க நினைச்ச மாதிரி நிறைவேற்ற முடியாது. இந்த கட்டிடத்தை குறித்து 15 வருஷத்துக்கு முதல் கர்த்தர் எனக்கு காட்டிட்டார். இப்ப 5 வருஷம் போயிட்டு அதை விடுவோம். 15 வருஷம் குண்டு வெடிக்கிறதுக்கு 15 வருஷத்துக்கு முன்ன ஆண்டவர் காட்டினார். ஆனால் அந்த தரிசனத்தை கர்த்தர் காட்டின உடனே அது நிறைவேறவில்லை, அந்த வேலை நடக்கவும் இல்லை. நான் ஜெபித்து 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 என்னோட ஒரு குழு இருந்துச்சு சபையில் ஜெபிக்கிறதுக்கு, விசுவாசித்து. அந்த குழு ஜெபிக்க தான் கர்த்தர் வழிகளை திறந்தார். எப்படி திறந்தார்? பயங்கரமாக திறந்தார். அந்த குண்டு வெடிப்பால தான் நாங்கள் இங்கே வந்து நிற்கிறோம். வழங்கிட்டா கர்த்தருடைய வழிகள் நமக்கு விளங்காது. அவர் தரிசனம் தருவது சரி, இப்ப அதை நிறைவேற்ற வேண்டும். அந்த தரிசனத்தை அவர் நடைமுறைப்படுத்துறதா இருந்தா இன்னும் போராட வேண்டி இருக்கு. வாசிக்கிறேன், ஏசாயா 30:21. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போது, இடதுபுறமாய் சாயும் போது, இங்கால போவோமா இஞ்சால போவோமா, இல்ல இதை செய்வோமே, இல்ல நாங்க இப்படி செய்வோமே, எங்களுடைய எண்ணங்கள் சாயுது, அப்படி செய்வோமா, இந்த இடத்துல நிலம் பார்ப்போமா, இந்த இடத்துல பிசினஸ் ஆரம்பிப்போமா, இந்த இடத்துக்கு அப்ளிகேஷன் போடுவோமா, இந்த ஸ்கூல்ல போய் சேர்ப்போமா, அலமோதுது. இடது பக்கம் வலது பக்கம், இடது பக்கம் வலது பக்கம். வலது பக்கம் இருக்கிற நேரம் இடது பக்கத்தால் ஒருவன் வந்து சொல்றான், அது வேணா இங்க வாங்க, உடனே இங்க இடது பக்கத்துக்கு திரும்புறது. என்ன செய்யறதுன்னு தெரியாது. இப்ப கேளுங்க, நீ வலது புறமாய் சாயும் போது, இடது புறமாய் சாயும் போது, இதுவே வழி. சொல்லுங்க எல்லாரும். நீங்க இங்கால சாயுறீங்க,
அங்கால சாயிறீங்க, என்ன தீர்மானம் எடுக்கிறது என்று தெரியாது. இங்க போகையா அங்க போகையா, இந்த தீர்மானம் எடுக்கையா அந்த தீர்மானம் எடுக்கையா என்று சொல்லும்போது ஒரு சத்தம் வருது உங்களுக்கு, இதுதான் வழி. இடது பக்கமும் இல்லை, வலது பக்கமும் இல்லை, இதோ ஒரு புதிய வழி. இதுவரைக்கும் உடைய எண்ணங்களிலே புலப்படாத, கண்களுக்கு தெரியாத, உள்ளத்திலேயே உணர்வடையாத ஒரு வழியை கர்த்தர் உனக்கு காண்பித்து சொல்லுவார். வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தைகளை உங்கள் காதுகள் கேட்கும். நல்லா கேளுங்க. இன்றைக்கு உங்களில் அநேகர் கொஞ்ச நாளைக்கு அதை செய்து பார்க்குறீங்க, வருஷங்கள் போகுது, ஃபெயிலியர். பிறகு நீங்கள் இதை செய்கிறீங்க, வருஷங்கள் போகுது, ஃபெயிலியர். இப்படியே உங்களுடைய வாழ்க்கை அலைஞ்சி தெரியுது. காலங்கள் அணியாமல் போகுது, வாழ்க்கையில் சாதித்தது ஒன்றும் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? சொல்லட்டா காரணம்? இன்று வரைக்கும் அதுக்கு காரணம் என்னண்டா, தேவன் உங்களுக்காக வைத்த பரம திட்டத்தை அவர் வழிநடத்த விரும்பும் போது அவர் பேசுகிற சத்தம் உனக்கு கேட்காதது தான் அதுக்கு காரணம். ஏன் கேட்கலன்னு கேட்குறீங்களா? ஆவி உயிரடையல்ல, தேவனோடு இடைவிடாத உறவு ஜெபம் இல்லை, உபவாசம் வாழ்க்கையில இல்லை, உங்களுடைய ஆவி உயிரடைய இல்லை, பரிசுத்த ஆவியானவரோடு நெருக்கமான ஒரு வாழ்க்கை இல்லை, உலகத்தார் வாழ்றது போல வாழ்றீங்க. அதனால பின்னால இருந்து ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வழியை கண்டுபிடிக்க தெரியல. 1 கொரிந்தியர் 10:3 மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல், இப்ப நல்லா கவனிங்க, சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோட அதற்கு அடுத்தது என்ன? தப்பித்துக்கொள்ளும் வழி. பிசாசு உங்களுடைய வாழ்க்கையில கன்னிகளை கொண்டாந்து வைப்பான். பிசாசு உங்களுடைய வாழ்க்கையை நஷ்டப்படுத்தும்படிக்காக வந்து நிற்பான். பலவிதமான கிரியைகளை செய்வான். இதிலே இருந்து தேவன் உன்னை காக்க அவர் இன்றைக்கு ஆயத்தமா இருக்கிறார். அடுத்த கால் வைக்காத. பிசாசு ஒரு கண்ணி வச்சிருக்கிறான், இவனோட சேராத, இவன் பிசாசின் ஏஜென்ட். உனக்கு முன்னால இவனோட இருக்காதே, இவனோட பார்ட்னர்ஷிப் பண்ணாத, இவன் உனக்கு முன்னால பல்லை இழுத்து கொண்டு உன்னை நேசிக்கிறவன் போல இருந்தாலும் மெய்யாகவே அவனுடைய அஜெண்டா உன்னை அழிப்பதுதான். ஜாக்கிரதை. யாரோட சேரணும், யாரோட சேரக்கூடாது, எங்க போகணும், எங்க போகக்கூடாது, இது எல்லாம் ஆவியானவரோட இணைஞ்சு இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் பேசிக்கொண்டே இருப்பார். மத்தேயு 7:8 கேளுங்கள், அந்த இடத்துல உண்மையாக வர வேண்டும். கேட்டுக்கொண்டே இருங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள் என்று இருக்கு. மூல மொழியில தேடிக்கொண்டே இருங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள் என்று இருக்கு. தட்டிக்கொண்டே இருங்கள், அப்பொழுது திறக்கப்படும். ஏனென்றால் கேட்டுக்கொண்டு இருக்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடிக்கொண்டு இருக்கிற எவனும் கண்டடைகிறான், தட்டிக்கொண்டு இருக்கிற எவனுக்கும் திறக்கப்படுகிறது. ஒரு ஜெபம் காணாது. இன்றைக்கு நாங்கள் ஒரு மிஸ்டேக் அதுதான். நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், ஒரு ஜெபம் இல்லை, ஒரு ஜெபம் காணாது, 2 நிமிஷத்து ஜெபம் காணாது. சில காரியங்கள் 6 மாதங்கள் ஜெபித்துக்கொண்டே இருக்கணும், வருஷங்கள் ஜெபித்துக்கொண்டே இருக்கணும். கர்த்தர் எனக்கு இந்த தரிசனத்தை, சபையை குறித்து வைத்திருக்கிற தரிசனம் நிறைவேற நான் ஜெபித்துக்கொண்டே இருக்கிறேன். இந்த சபை, இந்த ஊழியம்
எதிர்காலத்தில் எப்படி இருக்க போகிறது என்று கூட எனக்கு ஆண்டவர் காட்டிட்டார். ஜெபத்துக்கு வாரவங்களோட மட்டும்தான் நான் அதை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அவர் சொன்னது நிறைவேறி கொண்டு இருக்கு. நான் இன்றைய காலையில் நான் கேள்விப்பட்டேன், 4 மாதங்கள் இந்த வருஷம், கடந்த 4 மாதங்கள், இந்த 4 மாதங்கள் மாத்திரம் 937 புதிய ஜனங்கள் வந்து அற்புதங்களை பெற்று விட்டு போயிருக்கிறான். 937 பேர் இந்த 4 மாசத்துக்குள்ள வந்துட்டு போயிருக்கிறான். இது கர்த்தர் காட்டினார். அவர் சொன்னார், இந்த மட்டக்களப்பு எல்லா பிரதேசங்கள்லேருந்து நான் ஜனங்களை கொண்டு வருவேன், இந்த தேசத்தில் இருந்து கொண்டு வரேன், கொழும்பு, யாழ்ப்பாணம், கண்டி எல்லாம் சொன்னார். பிறகு சொன்னார், கொஞ்ச நாள் போக வெளிநாடுகளில் இருந்து கூட நான் கொண்டு வருவேன் என்றார். அவர் கொண்டு வந்து கொண்டு தான் ஐயா இருக்கிறார். இன்றைக்கு வரைக்கும் அவர் சொன்னதை செய்து கொண்டு இருக்கிறார். ஆனால் அவர் சொன்னது என்ன நிறைவேறாதது என்ன பல இருக்கு. அதுக்காகத்தான் ஜெபிக்கிறதுக்கு உங்களை கூப்பிட்றேன். நான் இதோட நான் நிப்பாட்டுகிறேன். இந்த செய்தியை நான் வருகிற வாரம் நான் தொடரப் போகிறேன். முதலாவது, ஜெபத்திலே இடைவிடாமல் உறுதியா எவங்க தங்களோட ஜெப வாழ்க்கையை காத்துக்கொள்றாங்களோ அவர்களுக்கு தேவன் செய்கிற முதலாவது காரியம், அவர்களுடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறார். It quickens the spirit. ஆவி உயிர்ப்பிச்சா பரலோகத்தோட அது இணைஞ்சிடும். அங்கதான் வெளிப்பாடுகள் வர ஆரம்பிக்கும். 2வது, தொடர்ந்து ஜெபிக்கிற, ஜெபத்தை விடாமல் இருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவன் அவர் வைத்திருக்கிற பெரிய ப்ளூ பிரிண்ட், உலகத்தில் பிறந்த நாள் முதற்கொண்டு உலகத்தில் இருக்கிற கடைசி நாள் வரைக்கும் உன்னை கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன், பெரிய திட்டம் அது. அதை உனக்கு மட்டும்தான் வெளிப்படுத்துவார், வேறு யாருக்கும் அவர் வெளிப்படுத்த மாட்டார். அந்த எவர்களுக்கு அதை வெளிப்படுத்துவார் என்றால் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்கிறவர்களுக்கு. 3வது, இந்த பெரிய திட்டம் நிறைவேறுகிறது உடனே நிறைவேறாது, அது படிப்படியாக நிறைவேறும். அது நிறைவேற தேவன் சில காலங்களுக்குள்ளே நடத்தி செல்லுவார். அதை திட்டத்தை மெதுமெதுவாக படிப்படியாக செயல்படுத்துகிற செயல்திறனை, செய்வதற்கு ஞானத்தை, அதை நிறைவேற்றுவதற்கு தேவையான விசுவாசத்தை, அந்த தரிசனம் நிறைவேற படிப்படியாக மனுஷரை கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பார். கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பார். கேளுங்க, எத்தனை பேர், அப்பா நீங்க என்னோட பேசணும், நீங்க எனக்கு வெளிப்பாடுகளை தரணும், நீங்க என்னுடைய வாழ்க்கையில் வச்சிருக்கிற திட்டத்தை நீங்க எனக்கு வெளிப்படுத்துவீங்கன்னு சொன்னீங்களே, அந்த வெளிப்பாட்டை நான் பெறணும். சொப்பனத்திலேயோ தரிசனத்திலேயோ என்னுடைய ஆவியிலேயோ நான் அதை பார்க்க விரும்புகிறேன். என்னை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து, என் தொழிலை குறித்து, என் சபையை குறித்து, என் ஊழியத்தை குறித்து நான் அறிய வாஞ்சிக்கிற ஆண்டவர், என்னோட நீங்க பேசுங்க. இண்டையில இருந்து நான் உங்களோட நேரம் செலவழிக்க போகிறேன். அப்படி சொல்றவங்க சீக்கிரம் முன்னுக்கு வாங்க. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைவேற்றி முடித்திடுவீர். இந்த செய்தி வழங்கிட்டா உங்களை எல்லாருக்கும் நம்ப பண்ணின வீக் போடணும். நிறைவேற்றி சொன்னதை மறவாமல் நினைப்பவரே ஏசையா.
சத்தானா மங்காதா ஓ மறவாமல் சொல்றத கேளுங்க. நான் பேசிக்கொண்டு போற நேரம் ஒரு காரியத்தை சொன்னேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களை தட்டுனா, உங்களை உந்தினா உடனே கீழ்ப்படியணும்னு சொன்னேன். இப்ப உங்களில் ஒரு சிலர் ஆவியானவர் உந்துகிறார், தட்டுகிறார். ஆனா நீங்க நேரம் போயிட்டு போகணும், அடுத்த கிழமை பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு நீங்க இருக்கக்கூடாது. இயேசு ஒப்பு கொடுத்தார், அற்புதத்தை கண்டார். உங்களுடைய வாழ்க்கையில திருப்பம் வரணுமா? இன்றைக்கு, நாளைக்கு இல்லை, இன்றைக்கு. கர்த்தருடைய பிரசன்னத்தை அதிகமா நீங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க உணர போறீங்களா? விருப்பமா? தேவன் உங்களோட பேசுறது, ஆவிக்குரிய அனுபவங்களை கொடுக்கிறத பெற்றுக்கொள்ள உங்களுக்கு விருப்பமா? உங்களுடைய வாழ்க்கை இப்பவே உங்களுக்கு பிடிக்குதில்லை. ஏண்டா நீங்க உங்களோட ஓட்டத்தை ஓடிக்கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் பேசுறது கேட்கல. இதுவே வழி என்று ஆண்டவர் சொல்றது உங்களுக்கு கேட்காததுனால தான் உங்களுடைய வாழ்க்கையில மூக்க பைத்தி சுவர்ல இடிச்சிட்டு இருக்கிறீங்க. ஆமா, இந்த சந்தர்ப்பத்தை விட வேணாம், இந்த சந்தர்ப்பத்தை விட வேணாம். நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு இவங்க ஜெபிக்கிற நேரம் ஒருவேளை உங்களோட மேல் நடுங்காம இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு நீங்க எதையுமே உணராம இருக்கலாம். இட்ஸ் ஓகே. இது உங்களுடைய ஆவிக்குள்ள இது இறங்குது. இன்றைக்கு இந்த நீங்க போற நேரம், இந்த ஆராதனை முடிஞ்சு போற நேரம், உங்களுக்குள்ள நீங்க மாற்றத்தை காணுவீங்க. உங்களுக்குள்ள ஒரு புதிய ஆவி உண்டாகி இருக்கிறத உணர்வீங்க. ஒரு வெளிப்பாடை பெறுகிறத நீங்க காண்பீங்க. கர்த்தருடைய சத்தத்தை கேட்க தொடங்குவீங்க. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை இழக்கக்கூடாது. இந்த ஆராதனை 2 ஜெபிக்க தொடங்குங்க. முடிக்க போகிறேன். கர்த்தர் இப்போ நீங்கள் இருக்கிற இடம் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, கம் அண்ட் கமிட் யுவர் செல்ஃப். வந்து உங்களை அர்ப்பணியுங்க. உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர், தாவீதுக்கு பொய் சொல்ல அவர் உனக்கு பொய் சொல்லவே மாட்டார். ஓ தாவீதுக்கு நான் பொய் சொல்லு என்று சொல்லி சொன்னதை மறவாமல் நினைத்தவரே, இயேசுவே பரலோக வாசல் திறக்கட்டுமே. அப்பா, அடுத்த வசனம் சொல்லுங்க. உள்ளதை செய்து முடிப்பீர், நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீரோ. நீ சொன்னதை செய்து முடிக்கும் தெய்வம் நீ. என் கையை கொண்டு நீ தொடங்கினதெல்லாம், என் கையை கொண்டு, என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம். தகப்பனே, இந்த வார்த்தைக்கு உம்முடைய ஜனத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன். இன்று பேசப்பட்ட உம்முடைய செய்திக்கு, வார்த்தைக்கு, உம்முடைய பிரசன்னத்துக்கு எங்க ஜனத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வார்த்தை புடமிடட்டும், இந்த வார்த்தை பரிசுத்தமாக்கட்டும், இந்த வார்த்தை வழிகளை திறக்கட்டும்,
இந்த வார்த்தை தாகத்தை உண்டு பண்ணட்டும், வழி நடத்தும். ஜீவனுள்ள இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் கூட இன்று எப்பொழுது இருப்பதாக. வந்ததுக்கு நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.